மக்களுக்காகத்தான் சட்டமன்ற உறுப்பினர். ஒரு அரசாங்கம் மக்களுக்காக இருக்க வேண்டும். ஆனா அரசாங்கத்துக்காக மக்கள் அல்ல. ஆனா திமுக கட்சி, திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு மக்களுக்காக அரசாங்கம் இருக்கிறது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்காக அண்ணா திமுக அரசு செயல்பட்டது. இதுதான் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு உள்ள வேறுபாடு. ஆகவே இன்றைக்கு இந்த தொகுதியுடைய நிதி அமைச்சர் சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சி 2021 வரை 73 ஆண்டு காலம் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்தது. அந்த 73 ஆண்டு காலத்தில் முதல் காங்கிரஸ், திமுக, பிறகு அண்ணா திமுக, பிறகு திமுக, அண்ணா திமுக, திமுக மாறி மாறி 73 ஆண்டு காலம் 2021 வரை தமிழகத்தில் ஆட்சி புரிந்தது. அப்பொழுது மொத்த கடன் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 5,18,000 கோடி கடன். திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டுகளை ஆட்சி செய்தல 4,38,000 கோடி கடன். 4,38,000 கோடி கடன். 4 ஆண்டுல எவ்வளவு கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் மீது கடன்காரனாக்குறது தான் இந்த ஆட்சியுடைய சாதனை. 73 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 5,18,000 கோடி. திமுகவில் 4 ஆண்டு ஆட்சியில் 4,38,000 கோடி. இன்னும் எஞ்சி ஒரு ஆண்டு இருக்குது, இன்னும் 1,00,000 கோடி கடன் வாங்க போறாங்க. அப்படி 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2001 இருந்து 2026 வரைக்கும் 5,38,000 கோடி கடன் வாங்குகின்ற அரசு தேவையா? தேவைங்களா? இந்த கடனை எப்படி கட்டுறது? நீங்க தாங்க கட்ட வேணும். சிந்திச்சு பாருங்க. நீங்க விளையாட்டை நினைக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒரு கடன் வாங்கினா அதை எப்படி திருப்பி செலுத்தி ஆகணும்? வட்டியோட திருப்பி செலுத்தி ஆகணும். அப்போ வரி போடுவாங்க. வரி போட்டா மக்கள் தலைதான் சுமை ஏறும். பல்வேறு வரிகள், 1 2 அல்ல, அதிகமான வரி சுமத்தி மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா திமுக அரசாங்கம்? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு மின் கட்டணம் உயர்வு 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. ஆண்டுக்கு 5% உயர்வு. வீட்டு வரி உயர்வு 100%, கடவரி 150%, கடைக்கு பீக் அவர் டபுள் சார்ஜ் போடுறா. குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எல்லா வகையிலும் வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு. ஆகவே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு அரசாங்கம் என்றால் மக்களுக்கு நன்மை செய்கின்ற அரசாக இருக்க வேண்டும். ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார்கள். இதை புரட்சி தலைவர் அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பான ஆட்சி இருந்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு மக்களுடைய நன்மதிப்பை பெற்று சிறப்பான ஆட்சியை 4 ஆண்டு 2 மாத காலம் மக்களுக்கு வழங்கியது. அண்ணா திமுக 31 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்து தமிழகம் ஏற்றம் பெற்றது. தமிழ்நாட்டில் வாழ்கின்ற விவசாய தொழிலாளர்கள் அத்தனை மக்களுக்கும் தேவையான திட்டங்களை கொடுத்து இந்தியாவிலே தமிழகம் முதன்மை மாநிலம் என்ற நிலையை உயர்த்திய அரசு அண்ணா திமுக அரசாங்கம். திமுக அப்படி இருக்குதா? கடன் மேல கடன் வாங்கி நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. சரி, நீங்க கடன் வாங்கி இருக்கிறீங்க. ஒரு பக்கம் வருமானம் அதிகம். இங்க இருக்கிற நிதியமைச்சருக்கு நல்லா தெரியும். 1,36,000 கோடி வருமானம் உயர்ந்திருக்கிறது. 2021 அப்போ வருமானம் அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பட்ட வருமானம், 2025 அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பட்ட வருமானம் அந்த 21 விட 25ல் 1,38,000 கோடி கூடுதலா, 1,36,000 கோடி கூடுதலா வருமானம் வந்திருக்குது. ஒரு பக்கம் வருமானம் அதிகமாக வந்திருக்குது, ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க. எந்த திட்டம் நிறைவேற்றல. ஏற்கனவே போடப்பட்ட திட்டம் முடக்கி இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க.